ஒன்னா அத்தையும் மருமகளும் எந்த பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆ, வருண் கிட்ட வேலை செய்யற பொண்ணு வருண் கிட்ட பேசுறது நம்ம வெண்ணிலாவுக்கு பிடிக்கலையா, அததான் சொல்லிட்டு இருக்கா. சரி, வருண் கூட வேலை செய்யற பொண்ணாச்சே, வீட்டுக்கு சாப்பிட வாமான்னு கூப்பிட்டேன். அது எப்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னு என்கிட்டயே சண்டை போடுறா. கரெக்ட் தானே? பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும்? கோவம் வரதா செய்யும். எக்காரணத்தை கொண்டும் நீ என் குடும்பத்து முன்னாடி வந்துடவே கூடாது. நீ இங்க இருக்கிற விஷயமே வெங்கடேசன் மாமாவுக்கோ அக்காவுக்கோ தெரியவே கூடாது. இந்த காலத்துல இதெல்லாம் பார்த்தா எப்படிக்கா? ஒர்க்கர்ஸ், கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் பேசி சிரிச்சு பழகிதானே வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப போய் அதெல்லாம் தப்புன்னு சொன்னா தொழில் பண்ண முடியாதுல்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது அண்ணாமலை. நான் ஏன் கடைக்கு அதிகமா வரதில்லைன்னு நினைக்கிற? நான் கடைக்கு வந்து பார்க்கும்போது உங்க மாமா யார் கூடயாவது சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியாது. எவ்வளவோ விஷயத்துல நான் என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால மாத்திக்க முடியல. நான் இன்னும் பழைய ஆளாதான் இருக்கேன். இப்பவும் உங்க மாமா அவர் வயசு பொண்ணுங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு கோவமா தான் வரும். இந்த வயசுலயும் அத்தை? எந்த வயசா இருந்தா என்ன? அவர் மேல எனக்கு இருக்கிற பாசம் போயிடுமா என்ன? இந்த வயசுக்கே உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொல்றீங்களே, அப்போ கல்யாணம் பண்ண புதுசுல யார்கிட்டயாவது இப்படி மாமா சிரிச்சு பேசி பழகி இருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கொன்னிருப்பேன். என்னத்த, நான் விளையாட்டுக்கு கேட்டா நீங்க இவ்ளோ சீரியஸா இருக்கீங்க? சில விஷயத்த என்னால விளையாட்டா எடுத்துக்க முடியாது வெண்ணிலா. ஒருவேளை அவர் அப்படி பழகி இருந்தார்னா நான் செத்திருப்பேன். அக்கா, அவ விளையாட்டா தானே பேசிட்டு இருக்கா, இந்த பேச்சை விடுங்கக்கா. இல்ல அண்ணாமலை, இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நான் பூவும் பொட்டுமா போய் சேர்ற வரைக்கும் என் புருஷன் என்ன தவிர இன்னொரு பொண்ணு கூட பழகுறாருங்கிறத நான் கேட்க விரும்பல. அவர் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். விளையாட்டா கூட நான் அப்படி கேட்க விரும்பல. அப்படி கேட்டா அந்த நிமிஷமே என் உயிர் என்னை விட்டு போயிடும். அதனால தாங்கிக்கவே முடியாது. அத்தை, நான் விளையாட்டா தான் பேசினேன். இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன் அத்தை.